யாழினி என்னங்க இங்க வா. ஒரு லிஸ்ட். பெரிய லிஸ்டா இருக்கு. ஆமா, வீட்டில் எல்லாத்தையும் மாற்றோம். இங்க ஏசி மாற்றோம். ஃபுல்லா பெரிய ஏசி. சரி. 5 டன் கிட்ட. 5 டன்னா? ஆமா. இது ஒரு ஏர் கூலர்ல இங்கே கூட ஏர் கூலர் ஒன்று. அதே மாதிரி அந்த ரூம் இருக்குல்ல, அங்கேயே ஒரு ஏசி. கடைசியில் ஒரு ரூம் இருக்குல்ல, அங்கேயே ஒரு ஏசி. கிச்சன்லேயும் ஒரு ஏசி போட்டிருக்கேன் பாரு. எதுக்கு இத்தனை ஏசி? வெயில் அதிகமா இருக்கனால எனக்கு. ஆமா, வெயில் அதிகமா இருக்கு. சரி, எதுக்கு இங்க ஒரு 5 எல்லா வீடு ஃபுல்லா ஏசிதே. அங்கிட்டு ஒரு மெத்தையும் கட்டில் புதுசா வருது. சரி. ஃப்ரிட்ஜ், டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் சொல்லியிருக்கேன். இந்த பாரு, ஃப்ரிட்ஜுக்குள்ள எல்லாமே ஐஸ்கிரீம், கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே வைக்கணும். சரியா? சரி. எனக்குள்ள முடிஞ்சா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேன் போடணும் எல்லா ரூமுக்கும். பார்த்து செஞ்சு கொடு. ஆள் சொல்லிட்டேன், வந்துருவாங்க. எதுக்கு இது இங்க ஒரு ஏசி, அங்க ஒரு ஏசி, அங்க ஒரு ஏசி? கேளு. எதுக்கு இத்தனை ஏசி? கரெக்டா இருக்கா? இது லிஸ்ட் கரெக்டா இருக்கு. சொன்னது கரெக்டா இருக்கு. ஆனா எதுக்கு? எதுக்குலாம் கேட்காத. நல்லா இருக்கு, எல்லாமே இருக்கு. சரியா? வீடு வேணும், நல்லா அலசி விடு, நல்லா க்ளீன் பண்ணி வை. இப்ப போடாத. ஃபோன் அடிக்குது. ஹலோமா. நல்லா இருக்கீங்களாம்மா? நான் நல்லா இருக்கேன். இவர் நல்லா இருக்காருமா. சொல்லுங்க. என்னது, தங்கச்சி வராளா சம்மர் லீவ்ல? எத்தனை நாள் வரா? 10 நாளா? சரி. இவர்கிட்ட காலையில நீங்க சொல்லிட்டீங்களா? இவர் என்கிட்ட எதுவும் சொல்லலையே. சரிம்மா வரட்டும். சரி, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, அப்புறம் கூட கூப்பிடுறேன், வச்சுறேன். அதுதான் எலி. என்னடா ஏரோப்ளைன் ஓட்டுதுன்னு பார்த்தேன். இப்போ வர்றான்ட்டு ஏசி, 5 டன் ஏசி, எல்லா இடத்துலையும் ஏசி, பெட்டில் ஒரு பெட்டு வேற புதுசாக. அதான் எலி இப்போ ஏரோப்ளைன் ஓட்டு தான். வரட்டும் இன்னைக்கு. சாப்பாட்டுக்குலாம் போயிடாதீங்க. காலையில் எல்லா லிஸ்ட்டையும் மாற்றி எல்லாத்தையும் கொடுத்துடணும். காலையில் யாரும் அவர் போயிடுவார். காலையில் யாரும் ஃபோன் பண்ணது? உங்கள் அம்மா என்ன சொன்னாங்க? தங்கச்சி வரதான் சொன்னாங்க. அது என்கிட்ட சொல்லவே இல்லை. அதுக்கு தானே இவ்வளவு ஏற்பாடு பண்றேன். ஏசி 5 டன்ல ஏசி இல்ல. ஏசி இங்க வெயில்ல நான் இங்க வாடிக்கிட்டு ஒரு இது இல்ல. ஏசி அங்க பெட்டு, அப்புறம் என்னது கிச்சன்ல ஏசி. இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா 2 ஃபேன் வேற. சரி, இது எருவ மாடு, மலை மாடு. இந்த மாடு வருதுன்னு இந்த மாடு இந்த வேலை பார்த்துருக்காங்க. ஏசி நீங்க ஒரு ஃபேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு விடு அப்படின்னா இன்னும் 3 லட்சம் ரூபாய் இன்னும் 10 லட்சம் ரூபாய் கடை வாங்கியிருக்கேன். 10 லட்சம் கடனா? யாரு கட்டுறது? 10 லட்சம் கடன் யாரா கட்டுறது? நீ கட்டுங்க. நாளை கட்டணும். நீங்க இன்னும் லிஸ்ட் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் புக் பண்ணிட்டேன். ஃபோன் சவுண்டே கேட்கல. எப்படி ஃபோன் வரும்? சைலன்ட்ல போட்டுட்டேன். ஸ்பீக்கர்ல போடு. யாரு பேசுறாங்க? ஸ்பீக்கர்ல போடுன்னு சொல்லி ஸ்பீக்கர்ல போடு. அண்ணா, கறி காசு கொடுத்தோம். நம்ம டிப்ஸும் சேர்த்து 500 ரூபா கொடுத்துருக்கேன். அடிக்கடி வாங்க. கறி விலை விற்கிற விலைக்கு டிப்ஸ் 500 ரூபா.